ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூபா கார்டன். குண்டுமல்லி செடியை கட்டிங் மூலம் வளர்க்குறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னையோட வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு நம்மளுடைய கட்டரை வந்துட்டு நல்லா ஷார்ப்பான கட்டராக தேர்ந்தெடுத்து வச்சுக்கணுங்க. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தது நல்ல ஆரோக்கியமான குண்டுமல்லி செடியிலேருந்து நல்லா ஒரு பென்சில் திக்னஸில் இருக்கக்கூடிய கட்டிங்ஸ்லாம் நம்ம வந்து எடுத்துக்கலாம். கிளையை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா இதில் இலையெல்லாம் இல்லாமல் நல்லா வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இலையெல்லாம் நல்லா வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி குச்சியெல்லாம் நம்ம வந்துட்டு செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஸோ நம்ம வந்து குச்சி எடுத்துருக்கோம் இல்லையா, அதில் வந்துட்டு இந்த மாதிரி கணு இருக்கணும். ஸோ இந்த கணுவில் வந்து தான் நம்மளுக்கு வந்துட்டு வேர் வந்து உருவாகும். ஸோ இந்த மாதிரி கணு உள்ள பகுதியாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பின்பக்கம் அந்த குச்சி இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு நல்லா பிளேடு வச்சு சுரண்டிக்கணும். ஸ்லாண்டிங்காக இப்படி வந்துட்டு சீவனிங்னா மேலே இருக்கக்கூடிய தோல்லாம் வந்துடும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நம்மளுக்கு வந்து குச்சி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆலுவேரா இருக்கு இல்லையா, நம்ம வீட்டில் கண்டிப்பாக வந்துட்டு சோத்துக்கத்தாழை இருக்கும். அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஜெல் இருக்குது பாருங்கள், இதை வந்துட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பகுதியில் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளை பண்ணியாச்சு. இதை வந்துட்டு நம்ம பாட்டில் வந்துட்டு டேரெக்டாக அப்படியே வந்து சொருகிட வேண்டியது தான். நீங்கள் இந்த மாதிரி பாட் எடுத்துக்கலாம், இல்லைனா எதாவது பாட்டில் இல்லை யூஸ் அண்ட் த்ரோ கப்பு எது வேணால் உங்களுடைய சாய்ஸ். நீங்கள் வந்துட்டு எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நான் மண்கலவை வந்து எப்படி ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பங்கு வந்து கொக்கோ பீட்டும் ஒரு பங்கு வந்துட்டு நார்மல் தோட்டத்து மண் இருக்குல்லையே, அதை தான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் நம்ம ரெடி பண்ணியிருக்க இந்த குச்சை வந்துட்டு ஊனி விட்டுடலாம். நம்ம இந்த ஆலோவேரா ஜெல் வந்து பூசும்போது எல்லா இடத்துலையும் நல்லா வந்து படுற மாதிரி பூசி விட்டுடணும். அப்படி உங்களால் இந்த மாதிரி கட் பண்ணிலாம் பூசிகிட்டு இருக்க முடியலன்னா, நீங்கள் ஆலோவேரா வந்துட்டு கட் பண்ணி இதிலே வந்துட்டு டேரெக்டாக வந்து சொருகி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஊனி விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா பாட்டும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து பாட்டில் வந்து தண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ தண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவர் எடுத்துக்கோங்க. பாலித்தீன் கவர் எடுத்து நம்ம இந்த மாதிரி டைட்டாக வந்து கட்டிடலாம். இந்த கவர் வந்துட்டு ரெகுலராக நம்மளுக்கு செடி வளர்ந்து வர வரைக்கும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 2-3 டேஸ் இருந்தால் போதும். அதுக்கப்புறமா இந்த கவரை வந்துட்டு ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா இந்த மாதிரி கட்டி வச்சுருக்கும் போது நம்மளுக்கு சீக்கிரமாக வேர் பிடிக்கிறதுக்கு வந்து உதவியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கட்டியிருக்கோமா எப்படி செடிக்கு வந்து தண்ணி கொடுக்கறதுன்னு கேட்காதீங்க. நம்ம கைட்டிட்டு தான் வந்து கொடுக்கணும். 3 டேஸ் கழித்து நம்ம வந்துட்டு இந்த கவரை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம எப்பயும் போல் எல்லா செடிக்கும் தண்ணி கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு வரலாம். ஸோ நம்மளுக்கு கரெக்டாக 3 வீக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம வந்து செடி வந்து வேர் விட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு வந்து வேர் விட்டு ஒரு ஆரோக்கியமான செடியாக வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த பாட்டில் இருக்கிறதையும் பார்க்கலாம். ஸோ இதுவும் நல்லா வேர் விட்டு வந்திருக்கு. இந்த பாட்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2 வீக்ஸ் தான் ஆகுது. ஸோ இதில் வந்து வேர் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பட் செடி மேலெலாம் வந்து க்ரீன் இருக்குது. ஸோ இது வந்து ஒன்றும் வேர் வரல. 3 வீக்ஸாக தான் ஆகுது வேர் வரத்துக்கு. ஸோ அவ்வளோதாங்க. ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தட். உங்கள் வீட்லேயும் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச குண்டுமல்லி வெரைட்டி வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்கலாம், இல்லை ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் இருக்கலாம். ஸோ அவங்கக்கிட்ட இருந்து கட்டிங்ஸ் வந்து வாங்கிட்டு வந்து இந்த மெத்தடில் உங்கள் வீட்லேயும் நீங்கள் அந்த குண்டுமல்லி செடியை வந்துட்டு வளர்த்துக்க முடியும். ஸோ இப்போ வேறு ஒரு பெரிய தொட்டிக்கு நம்ம இதை வந்து மாற்றிக்கலாம். நான் க்ரோ பேக்கில் தான் வந்து வைக்கிறேன். இதுக்காக ஸ்பெஷலான மண்கலவெல்லாம் நான் வந்து ரெடி பண்ணல. ஆல்ரெடி இந்த க்ரோ பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் நாற்றுலாம் இருந்தது. ஸோ அப்படியே வந்து அது பக்கத்துலேயே தான் வந்து ஊனி விட்டுருக்கேன். ஸோ தொட்டியில் வந்துட்டு குண்டுமல்லி செடியெல்லாம் மாற்றி வச்சாச்சு. இப்போ கரெக்டாக 5 வீக்ஸ் ஆகுது. 5 வீக்ஸில் வந்து பாருங்கள் முட்டையே வச்சுருக்கு. ஸோ இதே மெத்தட் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச குண்டுமல்லி செடியை நீங்கள் நர்சரியில் போய் காசு போட்டு வாங்காமல் நீங்களே வந்து உற்பத்தி பண்ணிக்க முடியும். ஸோ இன்னையோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.